ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் திவ்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் பேக்கரி ஸ்டைலில் டேஸ்டியாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா 1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கான கேக் பேஸ் எவ்வளோ கிராமில் ரெடி பண்ணணும், ப்ரலைன் கேரமல் சாஸ், விப்பிங் க்ரீம் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி வந்து டெக்கரேட் பண்ணணும், டெக்கரேட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் திவ்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரலைன் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு முந்திரியை ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வறுபட்டு வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. அதாவது மெஷர்மெண்ட்டில் பார்த்தோன்னா 50 கிராம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேரமல் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கரண்டி போட்டு கலந்து விடாமல் நல்ல கேரமல் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். நம்ம வந்து சுகரை அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் சாப்பிடும்போது நம்ம கற்கண்டு சாப்பிட்ற மாதிரி கடிப்படும். ஸோ வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல கேரமல் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் ஆப்ஷனல் தான். பட்டர் சேர்த்து ப்ளெயின் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது சூடாக இருக்கும் போதே ஒரு பட்டர் ஷீட் இல்லைனா நெய் தடவின பேப்பரில் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு இடிக்கிறக்கல் இல்லைன்னா சப்பாத்தி கல் வச்சு இந்த மாதிரி தட்டிடலாம். நான் இந்த கேக்கை என்னோட பொண்ணோட பர்த்டேக்காக தான் பண்ணேன். ஸோ பர்த்டே அன்றைக்கி நம்ம எல்லாமே ப்ரலைன் கேரமல் சாஸ் எல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால ப்ரலைன் மட்டும் நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் வாட்டர் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 140 ml எடுத்திருக்கேன். அதாவது அரை கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 70 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சுகர் கரைஞ்சி நல்லா பாயில் ஆகி வந்தால் போதும். இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் கேரமல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம்னா 100 கிராம் அளவுக்கு சுகரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கேரமல் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்ல கேரமல் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். 50 கிராம் அளவுக்கு பட்டர், 1/4 கப் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 100 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நார்மல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரெஷ் க்ரீம் அவைலபிளாக இருக்கும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்திக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்திக்கோங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்திக்கோங்க. சால்ட்டு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ரலைன் மட்டும் தான் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சுகர் சிரப், கேரமல் சாஸ் இதெல்லாமே நான் கேக் பண்ணுற அன்றைக்கி தான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம கேக் ஸ்பான்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்க டின்னோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 inch டின்னு. இது வந்து 1 kg கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். கேக் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷீட் வந்து லைனப் பண்ணி இந்த மாதிரி அதுக்கு மேலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு ட்ரையான பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/8 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்காத சைட்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் மைதாக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கேக் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு 2 to 3 வாட்டி நல்லா சலிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சலிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சலிச்சிட்டு கேக் பண்ணும்போது தான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாமே மாவோட எல்லா பார்ட்டிகல்ஸ்லையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஈவனாக ரைஸ் ஆகி கிடைக்கும். அப்படி இல்லை நம்ம டேரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பக்கம் டாலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் ஃபாலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேக் ஈவனாக ரைஸ் ஆகிருக்காது. இப்போ அடுத்ததான் வந்துட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை சேர்த்திக்கோங்க. முட்டை வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இல்லாத முட்டையாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்பீடை 1ல் வச்சுட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பீட் பண்ணணும்னா நம்ம சேர்த்த முட்டை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு, இந்த டார்க் எல்லோ மாறி ஓரளவுக்கு பேல் எல்லோ வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சுகர் வந்து 1 கப் அளவுக்கு சுகரை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சுகர் வந்து ஒரே டைமில் சேர்த்திடக்கூடாது. ஒரு 3 to 4 பேட்சாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்திக்கணும். சுகர் சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பீட்டரை ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா முட்டை நல்லா பீட் ஆகி ஒரு பேல் எல்லோக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ
இப்போ நான் எல்லா சுகரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். சுகர் நல்லா கரைஞ்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு கேக் வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பாதாம் எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நான் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வாங்கல. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ்க்கு பதிலாக வீட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பட் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பாதாம் எசன்ஸ் தான் இருந்தது. ஸோ நான் வந்து பாதாம் எசன்ஸ் வந்து சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு வந்துட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஆயில் சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்து நம்ம கேக் பண்ணும்போது தான் நல்ல சாஃப்ட்னஸோடு இருக்கும். இதுக்கு கம்மியாக நம்ம ஆயில் சேர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இதுக்கு அதிகமாக ஆயில் சேர்த்தணும் அப்படின்னா வந்துட்டு கேக் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரே டைரெக்ஷனில் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம வந்து பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், திரும்ப கொஞ்சம் மாவு, திரும்ப கொஞ்சம் பாலுன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து டோட்டலாக இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். உங்களோட பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். மேக்ஸிமம் 120 ml அளவுக்கு வந்துட்டு நம்ம பால் சேர்க்கலாம். அதாவது அரை கப் அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து பால் சேர்க்கலாம். ரொம்ப லிக்யூடாக இருந்தாலும் கேக் வந்துட்டு சென்டரில் வந்து வெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்துட்டு நம்ம பாலை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு கேக் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேக்குக்கு வந்து எக்ஸாக்டாக 100 to 120 ml வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் கொஞ்சம் மாவு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம வந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம வந்துட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற டின்ல சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு 0 பண்ண மறந்துட்டேன். ஏற்கனவே ஒரு 153 இருக்குது. 153 வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக நம்ம பேட்டரோட வெயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி பேட்டரை நல்லா வந்துட்டு போர் பண்ணிடுங்க. ஸ்பேச்சுலா வச்சு எல்லாமே நல்லா வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுருங்க. டின்ல பேட்டரை போட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து 1030 கிட்டே இருக்குது. இதில் வந்து இந்த டின்னோட வெயிட் 153 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 870லேருந்து 880 வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் கேக் வந்து பேக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு மாய்ஸ்டரெலாம் ரிமூவ் ஆகி இன்னும் ஒரு கேக்கோட வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி 3 to 4 வாட்டி நல்லா டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் வச்சுக்கலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணுறது எப்போ பண்ணணும் அப்படின்னா முட்டையை வந்து நம்ம எப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போயே நம்ம வந்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடணும். நான் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். எப்போயுமே பேட்டர் ரெடி பண்ணதுமே பேட்டரை வந்துட்டு நம்ம வந்து ஓடிஜியில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக்கு வெளியில் எடுத்துட்டு உடனே வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டின்லேருந்து வெளியில் எடுத்துட்டு கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 8 hours வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கேக் 8 hours அப்புறம் எடுத்து கட் பண்ணதெல்லாம் கிளிப்பெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஈவினிங் வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரம் கோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செகண்ட் பேட்சாக வந்துட்டு நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கான விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரே டைம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா விப்பிங் க்ரீம் வந்துட்டு அதே ஸ்டிஃப்னஸோடு இருக்காது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ க்ரம் கோட் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா ஒரே டைரெக்ஷனில் 1 ஸ்பீட்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வரைக்கும் வச்சு நல்லா விப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் வந்து சேர்த்திருக்கேன். நான் எடுத்துக்கிறது வந்து ஐசிங் சுகர். ஐசிங் சுகரில் வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸோட கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே விப்பிங் க்ரீமில் மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்திக்கோங்க. நான் பாதாம் எசன்ஸ் தான் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. விப்பிங் க்ரீம் எந்த அளவுக்கு நல்லா விப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பீட்டரை வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கவுத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு விப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளிங் ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம முன்னாடி நாளே ரெடி பண்ண பிரலைனை வந்துட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மாவு மாதிரி குருணையாக இருக்கிறது ஒரு சைடாகவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது வந்துட்டு ஒரு சைடாகவும் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2 kg கேக் போர்டு எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் கேக் போர்டு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஐசிங் பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்பேட்சில் வச்சு எடுத்து போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வந்து செட் ஆகும். எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் வராத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு ஐசிங் பேக்கில் மேலே ஒரு நாட் போட்டு கீழே வந்துட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு விப்பிங் க்ரீம்
க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேக் போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் கேக்கை வந்து கீழே வச்சிடலாம். கீழே அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பீஸ் கேக் மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சிலிக்கான் ப்ரஷ், ஸ்பூன் இல்லைனா வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் சுகர் சிரப்பை வந்து போர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பைப்பிங் பேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பேலட் நைஃப் வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த க்ரம்ஸ் எல்லாம் கவர் ஆகி க்ரம்ஸ் எல்லாம் லாக் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இது வைப் பண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம இதே மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் கேரமல் சாஸை போட்டு வச்சுருக்கோம். லைட்டாக கீழே சின்னதாக வந்து ஒரு கட் கொடுத்துட்டு கேரமல் சாஸை சேம் இதே மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் போட்டுக்கலாம். இதை வைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம போர் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி போர் பண்ணதுக்கப்புறமா தூள் தூளாக இருந்ததுல ரொம்ப குறுணியாக இருக்கிற பிரலைனை வந்து நம்ம இந்த பிளேஸில் சேர்த்திக்கலாம். ரொம்ப வந்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக ஓரளவுக்கு மீடியமான சைஸில் இருக்கிறத வந்து நம்ம அவுட்டர் கோட் பண்ணும்போது சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த லேயர் கேக் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமு, அதுக்கு மேலே கேரமல் சாஸு, மேலே வந்து ப்ரலைன் சேர்த்துட்டு 3 லேயருமே இதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ரம் கோட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃபைனல் லேயருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேரமல் சாஸும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த இது ப்ரலைனையும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அது வந்து நம்ம ஐசிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு செட் ஆகிடட்டும். ஒரு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து க்ரம்ஸ் நல்லா லாக் ஆகி கிடைக்கும். அது வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் வந்து நான் 1 ஹவர் கிட்ட வச்சு வெளியில் எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ணி முடிக்கிறக்கே எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் க்ரம் கோட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து திரும்ப ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது காட்டுறதுக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என்னால் முடியல. பிகாஸ் இந்த கேக் வந்து என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ கெஸ்ட்டெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிட்டனால நான் வீடியோ எடுக்காமல் டேரெக்டாக போயிட்டேன். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சேம் பைப்பிங் பேக்கை வச்சுட்டு நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கிறோம். ஐசிங்க்குமே சேம் விப்பிங் க்ரீமோட அளவு தான். 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு கவுத்துனா கீழே விழாத அளவுக்கு விப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் லோக்கலில் இருக்கிற எசன்ஸ் கடையில் தான் வந்து வாங்கினேன். அங்கேயே வந்துட்டு எல்லா பிளாஸ்டிக் பால்ஸு, அதுக்கப்புறம் கேக் போர்டு, கேக்கு மேலே வைக்கிற அந்த டால் எல்லாமே அங்கே கிடைச்சிது. அதை வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபைனலாக ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது மட்டும்தான் மிஸ் ஆகிடுக்கு. ஸோ அந்த வீடியோவும் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம வேறு ஏதாவது ஒரு கேக்கில் வந்து இந்த மாதிரி ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபைனலாக நான் பண்ண கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் என்னால் லாஸ்ட்டில் இருக்கிற டெக்கரேஷனை காட்ட முடியல. ஸோ சாரி. அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் டெக்கரேஷனோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.